இல்லையா? அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அப்படி தானே? அப்போது மாடு மேய்ச்சா தான் சோறு போடுவாங்க, மாட்டு சாணி அள்ளினா தான் எனக்கு ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. அப்போ என்னோடய வேலை என்னென்னா மாடு மேய்க்கணும், மாட்டு சாணி அள்ளணும், அப்படி இல்லை எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாட்கள் சாப்பாட்டுக்காக ஏங்குற நாட்கள்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த சாப்பாடு வச்சு தண்ணி கொடுப்பாங்களா, அந்த தண்ணியில் உப்பு போட்டு சாப்பிட்லாமேன்னு சொல்லி நிறைய நேரத்தில் ஏங்குற நாட்கள்லாம் இருக்கிறது. நேரத்தில் அதுவுமே கிடைக்காது. இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஃபோன் கால்லாம் கிடையாது, வீடியோ கால்லாம் கிடையாது. லெட்டர் மூலியமாக தான் பேசிப்போம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆருயிர் அம்மா அப்பாவுக்கு எழுதுவது. யாரெல்லாம் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி தான் தெரியும். அது ஒரு பாசமான வார்த்தை. அந்த வார்த்தையை பேசி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கேன்னு பதில் அனுப்புறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிடும். ஸோ அந்த 20 நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணினே இருப்போம்.